குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அவ்வளவு எளிதாக நான் யாருக்கும் குறி சொல்வதே கிடையாது. இதோ என் செல்ல பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் விட்டதை பார்க்க முடியாமல் இனியும் உனக்கான விஷயத்தில் நான் ஆறுதல் மட்டுமல்ல, உனக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வரும் என்று சொல்வதை நான் சொல்லாமல் இருந்தால் நீ என்னை முருகன் என்று கூப்பிட்டதற்கு அர்த்தம் கிடைக்காது. இதோ ஓடோடி வந்து விட்டேன். அப்பனே கந்தனே கடம்பனே என்று கூப்பிட்டும் நான் வராமல் இருந்தால் நான் எப்படி ஒரு அப்பனாக இருக்க முடியும்? என் செல்ல பிள்ளைகள் அழைத்தவுடனே உனக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பதற்கு வந்து இருக்கின்றேன். நீ இப்பொழுது மனதில் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த காரியமானது அங்கு ரகசியமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரியாமல் பதற்றமாக இருக்கின்றாய். இந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்லவில்லை முருகனே, உன்னிடம் மட்டும்தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று என்னிடம் குறி கேட்கும் வந்து இருக்கும் என் பிள்ளையே, சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் என்ற நல்ல குறியோடு தான் வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை கேட்டுவிட்டு நீ முடிவை எடுத்துவிடு என்று சொல்கிறேன். நீயோ உன்னை சுற்றி இருக்கும் சொந்தங்களையும் பந்தங்களையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் பார்த்து பார்த்து மனமோ அங்கு ஏதோ ஒன்று இழந்தது போல் தவிப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். பதற்றமாக இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி இப்பொழுது உன் பிடிவாதம் ஜெயித்து விட்டது. நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? என் பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுகிறார். உனக்கான விஷயம் கிடைக்கவில்லை என்ற உடனே நீ துவண்டு போவாமல் உனக்கு வெற்றியை தரும் நோக்கில் என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே கையில் எடுத்து கொண்டு இருக்கின்றாய். முயற்சியை கையில் எடுத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்று இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டு இதோ மாயை சூழ்ச்சி வலையில் சிக்கி தவிக்காமல் உனக்கான வேலைகளில் நீ என்ன பெற வேண்டுமோ அதை உறுதியாகவும் தீர்க்கமாகவும் நம்பிக்கை கொள் என்று தான் சொல்கிறேன். மனதில் இருக்கின்ற வழிகளையும் மனதில் இருக்கின்ற போராட்டத்தையும் இங்கு யாரால் உணர்ந்து கொள்ள முடிகிறதோ என்று நீ சிந்தித்து கொண்டே இருக்காதே. நீ கேட்ட வெகுமடியோடு, நீ கேட்ட இன்ப அதிர்ச்சியோடு என் பிள்ளைகளுக்கு இதுவரை நடக்காதா கிடைக்காதா என்ற விஷயத்தில் நடக்கும் என்ற சிக்னலை அல்லவா கொடுக்க வந்து இருக்கின்றேன். எதை நோக்கிய உன் பயணம் இருக்க வேண்டும் என்பதில் முதலில் நீ தெளிவுபடுத்திக்கொள். என் பிள்ளையே, அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக எல்லாம் உன் பயணத்தின் தடத்தை பாதியிலே மாற்றிக்கொள்ளாதே. தருவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த முருகனானவனாக இருக்கும் பொழுது உனக்கான பாதையிலிருந்து உன்னை நான் விலக்கி வைத்து விடுவேனா என நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் நான் தீர்மானித்திருக்கும் பொழுது எதை கண்டும் நீ பயப்படவும் வேண்டாம், அங்கு அச்சப்படவும் வேண்டாம். எந்த ஒரு தருணத்தில் உன் வாழ்க்கை நிலையை நீ உணர்ந்திருக்கிறாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது. எது கிடைத்தாலும் அதில் வைத்து நம்பிக்கையோடு செயல்படு. வெற்றி உனக்காக காத்திருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். எவ்வளவு பெரிய சோகத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தாலும் அத்தனை சோகமும் வேதனையும் இனி உனக்கு கிடையாது. நான் உனக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த நிலையிலும் என் மீது எவ்வளவு மாறா நம்பிக்கையோடும் எவ்வளவு நம்பிக்கை கொண்டும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதைத்தான் நான் அங்கு உனக்கு சோதனை வைத்தேன். அதிலும் நீ வென்று விட்டாய். முழு மதிப்பெண்களை பெற்று உனக்கு தேவையானதை என் கரத்தில் இருந்து பெற்றுவதற்கான நல்வாய்ப்பையும் ஏற்படுத்தி விட்டேன். இனி என் கையிலிருந்து கொடுக்கும் அந்த விஷயமானது உனக்கு பொய்யுரைக்குமா என? இல்லைதானே என் பிள்ளையே? உன் மனது நிற்கின்ற வழிகளை நான் உனக்காகவே கொண்டு வந்து விட்டேனோ என்று எண்ணிவிட வேண்டாம். காலத்தின் போக்கில் சில விஷயங்கள் மறக்கத்தான் போகிறது, மறந்துதான் ஆக வேண்டும். அப்படித்தான் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதையும் நான் மறந்து விட்டு வந்து விட்டேனோ என்று நினைக்காமல் கெடுதலையும் எதிர்மறை எண்ணத்தையும் மட்டும் மறந்துவிட்டு
உனக்கு தேவையானதை தேவையான தருணத்தில் கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்பதில் உறுதிப்பட தெளியப்படுத்திக்கொள். எந்த ஒரு தெளிவும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டிருக்கின்றது. உனக்கான விஷயம்தான் உன்னை யாரென்று நிரூபித்து கொண்டே இருக்கின்றது. இந்த முருகன், இந்த வேலனானவன் உன்னை தேடி வந்திருப்பதற்கு ஒரு சரியான காரணம் உண்டு. நான் உன் அதிர்ஷ்டசாலியாக மாறும் இந்த தருணத்தில் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நடத்தி உனக்கு வேண்டியவரை வேண்டாவரை நான் உனக்கு வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் எதற்காகவும் அழுது கொண்டே இருக்க வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் படுகின்ற வலியும் வேதனையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேலையால் அங்கு கஷ்டம், தொழிலால் கஷ்டம், பணத்தால் கஷ்டம், அவமானம், ஏக்கம், ஏமாற்றம், துரோகம் என்று எல்லா நிலைகளையும் என் பிள்ளைகள் கடந்து வந்து இருக்கும் பொழுது இப்பொழுது நீ படுகின்ற கஷ்டத்தை மற்றவர்களும் பட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நீ படுகின்ற கஷ்டம் உன்னோடு போகட்டும். உன் பிள்ளைகளும் உன் வாழ்க்கையும் நலமாக இருக்க என் ஆசையும் அருளையும் நீ இந்த முருகனானிடமிருந்து வாங்கிவிட்டு போ. நல்லதுதான் நடக்கப் போகிறது. யாம் இருக்க பயமேன்?